வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து அங்கு விட்சம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடமராட்சி கிழக்கில் நிற்கிறோம். வடமராட்சி கிழக்கில் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏரல் கிண்ட போகிறோம். ஏரல் வந்து ஒரு சிப்பி மாதிரி இருக்கும். அப்படி மட்டி என்று சொல்லுவோம். மட்டி எனக்கும் தெரியாது. சசியனோட வந்திருக்கேன். ஏரல் கிண்டு அதை வந்து சமைக்கலாம்னு சொன்னார். அப்போ அந்த ஏரலை வந்து கிண்டி எடுக்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வடமராட்சி கிழக்கில் நிற்கிறோம். என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஏரல் அத்தாங்க வச்சு ஏரல் வந்து இழுக்கப்படும். இப்போ வந்து சமுத்திரம் வந்து இன்னொரு நின்றுருக்கேன். நாங்கள் இன்ட்ரோ கொடுக்க வந்து சமுத்திரம் வந்து கேமரா செய்தவா சமுத்திரா தெரியுமா ஏரல்ண்டா? ஓ, நான் சாப்பிடுக்கேன். என் அண்ணா கூட வேண்டி வரவர் இந்த ஏரல் சீசனிலையாம் வந்து சந்தையில எல்லாம் விற்பினம். அப்போ வேண்டி வரவர் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். நல்ல டேஸ்டாக இருக்கும். நாங்கள் வந்து கரையில் நிற்கிறோம். சசியானா வந்து பார்த்துட்டு சும்மா கிண்டுறீனம் பார்ப்போம் என்னண்டு கிண்டுறீனம். நாங்கள் வந்து கரையில் நிற்கிறோம். சசியனா வந்து கிண்ட போகிறார். நாங்கள் பீச் வாக்க வந்தாங்களே. சசியனா கிண்ட பாருங்க. அது வந்து அத்தாங்கன்னு சொல்கிறது. அந்த அத்தாங்க வச்சு தான் வந்து கிண்டுறது. இப்போ வந்து கிண்டி கொண்டிருக்காரு. இதில் இருக்குது. ஆமாம், சி அது தூக்கி காட்டணும் இருக்க. இதுதான் வந்து ஏரல். இந்த இழுத்து எடுத்துருக்காரு சசியனா. இப்படி எவ்வளோ நேரம் இழுக்கணுங்க? கிட்டத்தட்ட தேவையான அளவு வந்து முடியும். ஒரு அரை மணி நேரம் 1 கிலோ இழுக்கிறாக்க எவ்வளோ நேரம் இழுக்கும்? கொஞ்சம் குறைவாக இருக்குது. சில நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்துடுமா? சமுத்திரம் என்ன செய்றீங்க? அந்த இரல் பொறுக்கி ஒரு உயிரெல்லாம் பொறுக்குறீங்க. கிழங்கு வண்டி போட்டு இழுத்து எடுக்கணும். அப்படியா? எனக்கு தெரியாது. சும்மா பார்த்து கொண்டிருக்கிறேன். வச்சிருக்கிறேன். அலையடி கேட்க கடல்ல விளையாடினான் 2 காலுக்கு வந்து சின்னடாண்டு பார்த்தேன். நேரம் வந்து மீனாக்கும் பாருங்க. இடத்துல ஏற கூட இருக்குண்ணா. இடத்துல கூட இருக்குண்ணா. இப்படித்தான் தெரியும் ஏரல் வர்றது.
உடஞ்சிடும் என்ன ம் அத்தாங்க போட்டு விழுங்க பதில் அத்தாங்க போட்டு விழுங்கோ போடலான் இருக்கு என்ன இருந்து அது வெளியில திறந்து வெளியில நிக்குமா இந்த இந்த இப்படி ஓடியா வந்துட்டோ சதை வளர்ந்து வெளியில சதை வந்துருக்கு என்ன புழுவண்டு புழுவண்டோ புழு 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 மாடு புழு மாடு புழு மாடோ புழு மாடோ குழு 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 அடிக்கிற சரி நானே என்னதான் பாக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏரல் பிடிச்சி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட பிடிச்சிருப்போம். பிடிச்சிட்டு வந்து சசினை வந்து அலம்பி கழுவியே இருக்கணும். அப்படியே மண் இருக்கிற வந்து கழுவுறார் சசினை வந்து அதை போட்டு அலசி கழுவி கொண்டிருக்கார் பாருங்க. உதவி என்ன செய்யணும்? இதை நாங்கள் இன்னைக்கு கொண்டு அவிக்கணும். அவிச்சு அது 2 பிளாக்கும் அந்த ஏர் அதுக்குள்ளே இருக்கிற சதையை நாங்கள் எடுத்து சமைக்கணும். இவ்வளோதான் விஷயம். வேற கிண்டல இவ்வளோதான் விஷயம். ரைட், ஓகே. நாங்களும் இந்த காணொலி வந்து முடிச்சுட்டு வலிக்கிடுவோம். சௌந்தரா வலிக்கிடுவோமே காணும் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலும் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு 2 கிலோ வருமே நான் சசி 2 கிலோ கிட்ட கிண்டி இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால் மழை காலங்கள் ஏண்டா அதிகமாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கோடை காலம் வெயில் காலத்தில் வந்து இது குறைவாக தான் காணப்படும். அதால் தான் இவ்வளவு நேரம் மினக்கட்டு தான் இவ்வளவு ஏரெல்லாம் கிடைச்சிருக்கு. 1 கிலோ 1.5 கிலோ மாதிரி வரும். இதுக்குன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மழை காலங்கள் ஏண்டா லேசாக இதண்டலாம் கிண்டியெல்லாம் விற்கிறவே நல்ல மெலிவாக எடுக்கலாம் விலைக்கு வேண்டலாம். சரி, ஓகே ஓகே. நீ நாங்கள் இதை கொண்டு போய் சமைக்கிறது நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கும் இதை பற்றி தெரியுமெண்டா கமெண்டில் சொல்லுங்க. உங்களுக்கும் இப்படி அனுபவம் இருந்தால் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.